ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், உயர்நீதிமன்றம் இன்றைக்கு முன்வைத்திருக்கும் கேள்விகள் என்ன? கணேஷ், இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வைரக்கண்ணன் என்ற வழக்கறிஞர் வந்து ஆர்டிஐயில் பெற்ற தகவலின்படி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு விளக்கம் அளித்த இந்திய தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்வதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக, அதாவது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பதில் அளித்திருந்தது. ஏப்ரல் 18ஆம் தேதி அறிவுறுத்தியும் கடந்த 1.5 மாதங்களாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, எந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எந்த நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய வழக்கு கடந்த வாரம் தொடர்ந்தார். அந்த வழக்கு வந்து இன்று நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சுந்தர் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக தேர்தல் அதிகாரி தரப்பிலும் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே இது தொடர்பாக புகார் பதிவு செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். அப்பொழுது மனுதாரர் தரப்பிற்கு புகார் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கப்பட்டது. அதை பார்த்த மனுதாரர் தரப்பு இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் 7 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஆனால் தற்போது ஆர்கே நகரில் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கில் யார் ஒரு பெயரும் இல்லை, அடையாளம் தெரியாத நபர்கள் பணம் பட்டுவாடா செய்ததாக மட்டும்தான் புகார் இருந்ததாக மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். எனவே அந்த தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலுக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு இடையில் என்ன நடந்தது என்பது ஒரு மர்மமாக இருக்கிறது. எனவே வருமான வரித்துறை தமிழக தேர்தல் அதிகாரிக்கு கொடுத்த அறிக்கையையும் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது மூலம் தற்போது வரை உள்ள விசாரணை குறித்த கேஸ் ஏரி என்று சொல்வார்கள், அது தினசரி அடிப்படையில் அந்த அறிக்கையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் முத்துக்குமாரசுவாமி ஆஜராகி ஏப்ரல் மாதம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். நீதிபதிகள் அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டு தற்போதைய நிலையில் வந்து மனுதாரின் 3 கோரிக்கைகளில் முக்கியமான வழக்கு பதிவு செய்ய வேண்டும், விசாரணை நடத்த வேண்டும், விசாரணை நடத்தி உரிய நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று 3 கோரிக்கைகள் முன்வைத்திருந்தார். அதில் முதலாவதாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றிவிட்டது. அடுத்த கேள்விகளுக்கு என்ன மாதிரியான பதில் அரசு வழங்கப் போகிறது என்று அரசு தலைமை வழக்கறிஞரிடம் கேள்வி கேட்டார். அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் உரிய பதிலை அளிக்காததால் கேஸ் டைரியை ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் கேஸ் டைரியை வரும் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதே சமயம் வருமான வரித்துறை அறிக்கையின் அடிப்படையில் தான் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்தவர் புகார் அளித்துள்ளார். எனவே அதனோட அறிக்கையும் வருமான வரித்துறை அளித்த அறிக்கையும் நீதிமன்றத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்ய வேண்டும். அன்றைய தினம் இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அடுத்த கட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்தனர். இது இடையிலே வந்து மனுதாரர் தரப்பை பார்த்து நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பினார்கள் என்றால், இந்திய தண்டனை சட்டத்தின்படி ஓட்டுக்கு பணம் அளிப்பது குற்றமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் குற்றம் என்பதை ஏன் மனுதாரர் உணரவில்லை, ஏன் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்ற ஏன் கோரிக்கையை முன்வைக்கவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார். கணேஷ், இதையடுத்து வழக்கு விசாரணை வந்து வரும் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கணேஷ், முகேஷ், இந்த வழக்குல அடையாளம் தெரியாதவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார் என்ற விளக்கத்தை நீதிமன்றம் கேட்கவில்லையா? அது தொடர்பான விவரங்களையும் அந்த அறிக்கையோடு சேர்த்து தாக்கல் செய்யும்படி ஏதேனும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறதா? நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் தொடர்பாக புகார்கள் பதிவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் அளித்த அறிக்கையை வந்து அவங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த தேர்தல் ஆணையத்தோட பதில் தான் வந்து இந்த வழக்குல முக்கிய சாராம்சமா இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது பணம் பட்டுவாடா நிகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் உங்களிடம் கைவசம் இருக்கும்போது ஏன் வந்து இது மாதிரியான ஒரு நபர்களின் பெயர்களை, பணப்பட்டுவாடா செய்த நபர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் ஒட்டுமொத்தமாக அடையாளம் தெரியாத நபர்கள் என்று ஏன் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது, அதே நேரத்தில் வந்து புகார் கொடுக்கும் பொழுதும் ஏன் வந்து சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு 2 பேர் தரப்பிலும் நேரடியாக இன்று பதிலளிக்காததால் அவர்கள் சற்றே அவர்கள் தரப்பு அதிகாரிகளிடம், அதாவது தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடமும் காவல்துறை தரப்பில் அரசு தலைமை வழக்கறிஞரும் விளக்கம் பெற்று தெரிவிப்பதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது ஏன் வந்து அந்த 7 பேர் முதலமைச்சர் டிடிவி தினகரன் தவிர மற்ற 7 பேர் மீதும் அது தவிர வேறு யாரும் பணம் கொடுத்தார்களா என்பது குறித்து ஏன் பெயர் சேர்க்கப்படவில்லை என்பதற்கான விளக்கங்கள் வந்து வரும் வெள்ளிக்கிழமை வந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி.